மகாபெரிவாசனம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் மிக அருகில் அவளிடம் அழைத்து செல்கிறார்கள். எப்படி என்றால், அவள் எப்படி இருக்கிறாள், எந்த ரூபத்தில் இருக்கிறாள், நாம் எப்படி குழந்தை போல பக்தி செய்தால் போதும், அதில் இலக்கண பிழைகள் இருந்தாலும் போதும், அவளை அழைப்பதில் அம்மன் என்ற சொல்லுக்கு அற்புதமான பொருளை சொல்லி அவள் திரிகோணத்தில் இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக ஓம் அனகாயை நமஹ, ஓம் அனகாயை நமஹ. இப்போ இந்த பதத்தில் அகம் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அது மாறி இருக்குது. அகம் அப்படின்னா பாபம். இந்த பாபத்தால் ஏற்படக்கூடிய துக்கம், குறை, இது எல்லாமே அகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதற்கு ஒரு எதிர்ப்பதம் இருக்கும் இல்லையா? அதற்கு என்ன எதிர்ப்பதம்? அனகா அப்படின்னா இந்த பாபமற்றவள், பாபத்தினால் விளைந்த துக்கம், குறை இல்லாதவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்ததாக எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தினால் விளையக்கூடிய காரணங்கள், காரியங்கள், அதனால் வரக்கூடிய புண்ணியம், பாபம் எல்லாம் ஆத்மஸ்வரூபமாக நிஷ்காமியமாக காரியங்கள் செய்யும் இந்த அம்பாள் கிட்ட இருக்குமா அப்படின்னா இருக்க முடியாது. அதனால் அவள் எப்பொழுதும் சுத்தமாக அனகாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாபம் இல்லாதவர். சரி, இப்போ நாமும் அப்படி ஆகணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவள் தான் அதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். சௌந்தர்யலகரில் ஆச்சாரியார் 54வது ஸ்லோகம், இதுக்கு முன்னாடி 53வது ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நேத்திரத்தில் 3 நிறங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி அதை சொன்னார். இதற்கு இப்போ சொல்கிறது, இதில் அதே 3 நிறங்கள், அந்த 3 நிறங்களினுடைய அந்த என்ன சொல்வது, அதனுடைய தத்துவத்தை அழகாக சொல்கிறார். முதல்ல சொன்ன அதே கங்கை, யமுனை அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அப்படின்னு சொல்லி இந்த 3 நதிகள், இந்த 3ம் தான் புண்ணிய நதிகளாக இருக்கின்றன. இந்த 3ம் தான் திரிவேணி என்று பிரயாகையில் நம்ம சொல்கிறோம். இப்போ கங்கை அப்படிங்கிறது வெள்ளை நதி, வெள்ளை நிறத்தில் இருக்கிறனால சிவனின் திருமுறையிலிருந்து வருவது, ஆக சிவனுடைய தொடர்புடையது. யமுனை கருப்பு, அதனால தான் காலிந்தி, கிருஷ்ணனுடைய சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது சரஸ்வதி, கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்வாகினியாக பூமிக்கடியில் ஓடுகிறதுன்னு சொல்லிட்டு அதைத்தான் திரிவேணின்னு சொல்கிறோம். இங்கே ஆச்சாரியால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரஸ்வதியை விட்டு சோனா என்ற சிவப்பு நதியை சேர்த்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா அருண சிவப்புக்கு சோனம் என்று பெயர். இப்போ அம்பாளினுடைய 3 கண்களையும் 3 நதிகளோடு சம்பந்தப்படுத்தினார். சரி, இப்போ சம்பந்தப்படுத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 3 புண்ணிய தீர்த்தங்களும் அந்த வெளிகளில் சேர்ந்து இருப்பதால் பாபமே இல்லாமல் அணுகமாக இருக்கிறது, பரம நிர்மலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்த சங்கமமான அம்பாளின் அந்த திருஷ்டி நம்முடைய பாபத்தையும் போக்கி நம்மை பவித்திரம் ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியார் வேண்டிக்கிறார். ஆச்சாரியாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசங்கரர் எவ்வளவு பரம பவித்திரமானவர், அவரே அந்த அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவர் இதை வேண்டிக்கிறார் அப்படின்னா அவருக்காக வேண்டவில்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நம்மையும் சேர்த்து நமக்காக வேண்டிக் கொள்கிறார். ஏனென்றால் நாம் இந்த ஜென்மத்தில் ஒரு நாளும் அந்த அம்பாளிடம் இதுபோல் வேண்ட போவது கிடையாது. ஆக இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போவதாவது நாம் வேண்டிக் கொண்டதாக அங்கு பாவனை வந்துவிடும் இல்லையா? அந்த பாவனை அவளுக்கு போதுமே அனுகிரகம் செய்வதற்கு. எப்படி நாம் அனுகிரகம் செய்வதென்று காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படி அவளை அண்டி பிரார்த்தனை செய்யும் பக்தனுக்கு அந்த பவித்திரத்தை அனுகிரகம் செய்பவளாக அவள் இருக்கிறார். அதனால்தான் அவள் அனகா என்று பெயர் பெறுகிறார். மகாபெரியவா சரணம்.